வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிபிஎம்எஸ் ஸ்ரீனிவாஸ் சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலை ராசியுடன் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என சொல்லிக்கொண்டு, மனைவி கணவன் மனைவி டூலரில் கணவனோட உட்காந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு கார் ஷோரூம் போய் நிற்கிது. வண்டி நின்னோன்னே, என்னடி கார் ஷோரூம் எதுக்குடி இங்கே வண்டி விட சொன்னேன் அப்படின்னு ஒரு கணவன் கேட்குறாரு. வேலை செய்கிற இல்லையா ஆஃபீஸில், நான் வேலை செய்கிற ஆஃபீஸில் கவிதான்னு ஒருத்தர் இருக்கா, அவள் ரொம்ப சீனை போடுறா. அதனால தான் நான் ஒரு கார் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவள் சீனு போகிறது நீ ஏண்டி கார் எடுக்கிற? பின்ன அவள் காரில் வர்றா, காரில் பந்தா காட்டுறா, சும்மாவே காருன்னு சும்மா சொல்லினுக்கிறா. எனக்கு கார் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். வர்ற சம்பளத்தில் கொஞ்சம் பைசா வச்சுருக்கேன், அதை கொடுத்துட்டு மீதி டியூ போட்டு நான் எடுக்க போகிறேன், வாங்க போகலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. கார் பேசுகிறாங்க. கார் எடுத்துட்டாங்க. கார் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு காரை வந்து, ஏங்க வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு டிரைவர் போட்டு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இந்த கார் வந்தது பார்த்தீங்கன்னா, அந்த தெருவில் இருக்க நண்பர்கள் அவருடைய ஃப்ரெண்டெல்லாம் பார்க்குறாங்க. சூப்பர் மச்சி, சூப்பர் கார் அடி, நீ வேறடா, நான் எங்கடா வாங்கினா, என் பொண்டாட்டி அவள் ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு வேணும்னு சொல்லி வாங்கியிருக்கா, குழந்தை குட்டியோட எங்கன்னா போனோம் அப்படின்னு சொல்லி. அப்படியா, சூப்பராக இருக்கா மச்சி காரு அப்படின்னு. சரிடா, டே உங்களுக்கு தான் வண்டி ஓட்ட தெரியல, ஏண்டா சங்கரே உங்களுக்கு தான் வண்டி ஓட்ட தெரியல, வாடா பாண்டிச்சேரி வரை போயிட்டு வந்துடலாம், சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலாம் பீச்சை அப்படின்னா. அப்படியா, சரி வா உட்காரலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு 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 எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் கார் தேவைப்படுதுடா, கொடுக்க முடியுமா அப்படின்னா. என் பொண்டாட்டிக்கிட்ட கேட்கணும்டா பர்மிஷனை, கேளு மச்சி, எனக்காக நீ இதை கூட செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்கிறான். உடனே கூட இருக்க ஃப்ரெண்ட், ஆமாடா கேளுடா அப்படின்னோடனே, சரிடா ஓகேடா அப்படின்னோடனே, சரிடா வாடா போகலாம் அப்படின்னோடனே இங்கேருந்து கார் ஓட்டிகிட்டு போகிறான். இங்கேருந்து பாண்டிச்சேரி போகிறோம், பாண்டிச்சேரிக்கு எவ்வளோடா டீசல் ஆகும், திருவண்ணாமலேருந்து பாண்டிச்சேரி போவ அப்படின்னோடனே, 1000 இருந்தால் போதும்டா, போயிட்டு வந்துடலாம் வாடா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். ஏடா லூஸாடா நீ, இங்கே 1000 போகணும், வரும்போது 1500 போகணும்டா அப்படின்ட்டான். அவ்வளோலாம் கிடையாதுடா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறான். போகிறானுங்க, 1000 டீசல் போட்டு போகிறாங்க. போயிட்டு வரும்போது ஒரு பெட்ரோல் பங்க்கில் இவன் வண்டி நிறுத்துறான். என்னடா அப்படின்னா, கம்னூர் நீ, நண்பா கார் வச்சுருக்காரு அவரை, வாடா டீசல் போடு அப்படின்னா. எவ்வளோடா, இப்போ தானடா போட்டோம் 1000 அப்படின்னா. இல்லைலாம் ஒன்றும் இல்லை, வா அப்படின்ட்டு. 1000 போதும் இல்லைடா அப்படின்னா. 1000 போட்டோன்னா, இல்லை எக்ஸ்ட்ரா 500 போடுமா அப்படின்றான். பக்கத்தில் நீ ஏன்டா அப்படின்னா, ஊர் சுத்தணுமா வேணாம் நாளைக்கு, கம்முன்னு இரு, எனக்கு தெரியும், அதுதான் எக்ஸ்ட்ரா டீசல் போட சொல்ல, கம்முன்னு இருடா அப்படின்னா. 1500 டீசல் போடுறாங்க. அடிச்சுட்டு வண்டியில் இட்டு வந்து விட்டுட்டு, இன்னைக்கு நான் போகிறேன்டா, ஊருக்கு வெளியே கிளம்புறேன், ஒய்ஃப் கிட்ட சொல்கிறா அப்படின்னு. நண்பன் அர்ஜென்ட்டாக ஃபேமிலியோட கொஞ்சம் அர்ஜென்ட்டு போயிட்டு விட்டோம்னா, வாயேன், இப்போ தானே வண்டி வாங்கினேன், கஷ்டப்பட்டு லோன் அதுன்னு வாங்கினேன், ஃப்ரெண்டுகளை சுத்த கொடுத்துட்ற வண்டியை, கம்முன்னு இருக்க மாட்டியா அப்படின்னா. விடுமா போயிட்டு வரட்டும் அப்படின்ற பண்ணேன். சரி சங்கரே, நீ எத்துன்னு போடா, ஒய்ஃபு சொல்லிட்டாடா பத்திரமா வரணும் வண்டி அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு வண்டி கொடுத்துன்னு போகிறார். வண்டி போகுது. ஃபேமிலியோட ஒரு போல் ஃப்ரெண்டுங்களை ஜாலியாக கூப்பிட்டுட்டு சரக்கடிச்சின்னு ஜாலியாக வண்டி எடுத்துகிட்டு போகிறார். வண்டி வேகமாக ஜாலியாக போகுது. நண்பா 4 பேரும் போகிறானுங்க. என்னடா, என்ன நண்பா வண்டி வேகமாக போகுது, மெதுவாக போட, எல்லாம் பார்த்துட்டு ஸ்பீடு பிரேக்கில் விட்டு அடிக்கிறான், தமாறுந்து. மறுபடியும் வண்டி போகுது. ஏன்டா அவன் வண்டிடா, புது வண்டி இப்போ தான் வாங்கியிருக்கான், வாடா, அவன் வண்டி வாங்கினான்னா அதுக்காக என்ன, வா உட்காரு, என்ன இல்லாத போட்டோன்னா அவனை உட்கார்றா, போகலாம் ஜாலியாக அப்படின்ட்டு போகிறான். டீசல் தான் நேற்று அவனை மாவு அரைச்சிட்டுமே, அரைச்சி போட்டாச்சுடா, அங்கே போடுறா, அவனுக்கு தெரியாதுல்ல அப்படின்ட்டு சொல்கிறான். அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போகிறான். வண்டி ஃபுல் போதை, சரக்கு அடிக்கிறானுங்க, சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறானுங்க. ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஓவர் ஸ்பீடில் போகும்போது லெஃப்ட்டில் ஒரு காருக்காரன் வந்து லேசாக ஒரு டொக்கு இடிச்சிடறான், டக்குன்னு இடிச்சிடறான். பாவுண்டா, அவன் வண்டிட்டு அடிச்சிடுச்சுடா அப்படின்னா. நில்றானா அவன் காருக்கார போயிடுறா. பொர்றா, லேசாக தானே அடிச்சுது, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா வண்டி மறுபடியும் போகிறான். போனவொன்னே பார்த்தீங்கன்னா மிரரில் ஒரு லாரிக்காரன் தட்டு போயிடான். மிரரை தட்டிட்டோடனே மிரர் உடஞ்சி தொங்குது. என்னடா அப்படின்னு, இருடா ஃபெவிக்விக் வாங்கடான்னு வாங்கி ஓட்டுறானுங்க. ஓட்டி வண்டி போகுது. மறுபடியும் போகிறானுங்க ஜாலியாக, ஃப்ரெண்டுங்களோட ஜாலியாக சென்னையில் கூத்தடிக்கிறானுங்க. கூத்தடிச்சிட்டு வரும்போது உள்ளெல்லாம் வெறும் சரக்கு இதுவும் அதுமா ஊற்றி வண்டியை நாஸ்தி பண்ணுறானுங்க. வண்டி நாஸ்தி பண்ணுறானுங்க.
பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான், ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா டோல் விழுந்துகிட்டே இருக்குது. மொத்தம் யார் கணக்கில் விழுதுன்னா, நண்பர் கார் கொடுத்தாரு பாருங்க, அவருடைய கணக்கில் மொத்தம் விழுது. விழுந்த உடனே போலீஸ் வந்து பிடிக்குது. பிடிச்ச உடனே, "என்னய்யா, என்ன எங்கே போயிட்டு வரீங்க?" "சார், சென்னைக்கு போயிட்டு வரோம் சார், ஒரு வேலையா." "அப்படியா, ஊது?" "ஓ, ட்ரிங்க் அண்ட் டிரைவு, ஓகே. இது?" அப்படின்னு. அது அப்படின்னோடனே, "சார், நான் ஏற்றுருவேன் நேராக போகிற நம்பர் பார்த்து மொத்த காருக்கு ஒரு ஃபைன் அடிக்கிறாரு, ஒரு ரூ. 2000 விழுது காரு. அதுவும் இவர் தலையில் வந்து விழுது. இப்போ மறுபடியும் வண்டியை போதையில் ஓட்டினே வரானுங்க. நேராக போகிறான், ஒரு பஸ்ஸு முன்னாடி போய் ஒரு ஒரு இடி இடிக்கிறான் போதையில். அது பின்னாடி லேசாக டப்புன்னு அந்த ஹெட்லைட்டு பக்கம் ஒரு லேசாக ஒரு உடையுது. அப்படியே வரான், "டேய் வேணாம்டா, அங்கங்கே அடிபடி." "அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வாடா." கேட்டா, "அதெல்லாம் நீ ஏன் சொல்லியிருக்கிற கம்முனு?" அப்படின்னோடனே ஊருக்கு வரான். ஊருக்கு வந்து வண்டியை விட்றான். வண்டி விட்டு, "நண்பா வண்டியை விட்டேன் வரேன்." அப்படின்னு பார்த்தா வீட்டில் ஒய்ஃபு புருஷனை பார்த்துட்ருக்கா. "என்னம்மா சாவி குத்துறாம்மா நண்பன், நன்றி சொன்னாம்மா." அப்படின்னு. "நாங்கள் வா." அப்படின்னு. "காராண்ட போகலாம் வாங்க." அப்படின்னு நேராக காராண்ட போகிறோம். வெறும் சரக்கு வாசனை. அங்கங்கே மிச்சர் சாப்பிட்டா அதெல்லாம் காரில் இருக்குது. முன்னாடி பார்த்தா டொக்கு, முன்னாடி பார்த்தா உடஞ்சிருக்கு, பின்னாடி பார்த்தா டொக்கு. செல் எடுக்கிறா. "பார்த்தியா?" அப்படின்னா. "எவ்வளோ ஃபைன் வந்திருக்கு பார்த்தியா?" அப்படின்னா. "என்னம்மா ரூ. 2000 எதுக்கும்மா போட்டு வச்சுக்கிறானுங்க போலீஸ்காரனுங்க?" அப்படின்னா. "உன் ஃப்ரெண்டுங்க எங்கே போய் என்ன அமங்கலம் பண்ணானுங்களோ, ஃபைனு நம்ம காருக்கு விழுந்திருக்கு. இங்கே பார்." அப்படின்னா, கார் கண்ணாடி சைடு உடஞ்சிருக்கு பார்த்தியா, ஒட்டி வச்சுருக்கானுங்க அப்படின்னு. "ஆமாம்மா." அப்படின்னா. "கொஞ்சம் உள்ளே வாங்களேன்." அப்படின்னோடனே உள்ளே போனோன்னே கதவு சத்தின்னு போடன்னு பொழக்கிறா புருஷன்காரன். "சொல்கிற பேச்சை கேட்குறியா? ஆ, வேணாயான்னு சொன்னால் கேட்குறியா? வண்டி நாஸ்தி பண்ணி ஒரு நாளில் நாஸ்தி பண்ணி கொண்டு வந்துருக்கான். அவன் வீட்டுக்காரனா அவன் அது மாதிரி செய்வானா? நீ நண்பன் உன்னார் வீட்டுக்காரர் தானே இப்படி செய்கிறான்." அப்படின்ட்டு பொண்டாட்டி வந்து புருஷனை பொழன்னு பொழக்கிறா. அடிச்ச உடனே, "அம்மா தெரியாமல் குத்துட்டம்மா, இனிமேட்டு வண்டியை கொடுக்க மாட்டோமான்னு" புருஷன் சொல்கிறாரு. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு நண்பர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் ரைட்டு, உண்மைதான். ஆனால் எந்த ஒரு பொருளும் உதவிக்குன்னு வாங்கிட்டு போகிறீங்கல்ல, அந்த உதவிக்குன்னு வாங்கிட்டு போன ஒரு பொருளை நீங்கள் ஏன் பொறுப்பாக கொடுக்குறதில்ல எடுத்துன்னு வந்து? என் வீட்டுக்காரோ என்னமோ பண்ணுறோம், இடிக்கிறோம் உதைக்கிறோம் போகிறோம், எவனா சாவறான், நம்மளுக்கு என்ன இருக்குது? குடிக்கிறது, வண்டி இடிக்கிறது, ஏமாத்துறது, இதுக்கெல்லாம் எதுக்கு ஒரு நண்பன் வந்து உங்களை நம்பி ஒரு ஒரு காரு கொடுக்குறது, ஒரு டூ வீலர் கொடுக்குறது, ஒரு பொருளை ஒப்படைக்கிறது? உங்களோட பொருளாக நினைக்கிறதில்ல. போய் வரும்போது அது கந்த கோலமாக தான் வரும். அது எம்ப்டியாக தான் வரும். டீசலு, பெட்ரோல் எதாக இருந்தாலும் சரி. அவன் என்ன சூழ்நிலை இருப்பான்லாம் நினைக்கிறதில்ல. நம்ம தேவை நம்ம சுயநலத்தை பயன்படுத்திட்டோமா, எவன் செத்தானாகுது வாழ்ந்தானாகுது, இப்படி தான் வாழ்ந்துன்னு இருக்கீங்க நீ இன்னைக்கு எல்லாருமே மக்கள். ஒருத்தன் நம்பி கொடுக்குறான்னும்போது அந்த நம்பிக்கைக்கு நம்ம துரோகம் பண்ணலாமா? அதை பொறுப்பாக இருக்கணும் இல்லையா? ஏன் அது மாதிரி இருக்க மாட்டேன்றோம்? பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறாரு. அதனால் ஒவ்வொருத்தரும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஒருத்தர் நம்பி நம்மக்கிட்ட ஒரு வண்டியோ ஒரு காரை கொடுத்தாங்கன்னா, அவங்க எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி பொறுப்பாக எடுத்துன்னு வந்து அவங்க கையில் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் மற்றவங்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு எண்ணம் ஒரு மனிதனுக்கு வரும். அப்படி செய்யாத பட்சத்தில் இது மாதிரி மனிதர்கள் வரும் காலத்தில் யாருமே உதவி செய்கின்ற எண்ணம் யாருக்குமே வராது. நீ உண்மையாக கேட்டினா கூட உனக்கு ஒருத்தனுக்கு உதவி செய்ய மாட்டான். அதனால் உதவி என்பது ஒரு பெரிய விஷயம். மனிதர்களே, உதவியை கரெக்டாக பயன்படுத்துங்க. அந்த உதவியை கரெக்டாக பயன்படுத்தி அந்த உதவிக்கு உண்டான ஒரு மரியாதையை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இன்னொரு மனிதருக்கு இன்னொருத்தர் உதவி செய்வார்கள் என்று சொல்லிக்கொண்டு, உதவியை சரியான முறையில் பயன்படுத்து என்று சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.